ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறேன்னா ஒரு கிரைண்டிங் கண்டென்ட் தான் கைஸ் இந்த வீடியோ. எப்பட்றா உனக்கு ஐஸ் ஃப்ரூட் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அது எனக்கும் புரியுது. நான் இப்போ தாங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது நான் ரோல் பண்ணி எனக்கு அதில் ஐஸ் ஃப்ரூட் கிடச்சிதுன்னு. அதை வச்சு தான் கிரைண்ட் பண்ணி 60 லெவல் இருக்கும்போது கிரைண்ட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ இது வரைக்குமே அந்த ஐஸ் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லா தாங்க இருக்குது எஃபிஷியண்ட்டாக. இதுதான் செகண்ட் பெஸ்ட்டு ஃப்ரூட் ஃபார் கிரைண்டிங்காக கேள்விப்பட்டேன். ஈவினிங் கூப்பிட்டுப்போம். இந்தாங்க ஐஸ் சாம். இதை வச்சு தாங்க ஸ்க்ரீன் பண்ணி நான் டக்குன்னு இவ்வளோ லெவல் வந்தேன். டேய் எங்களை போயிட்டேன், இதோ வந்துட்டான். இன்றைக்கி ஐ திங்க் ஸோ நான் லெவலில் 100 அடிச்சிடுவேன் நினைக்கிறேன் கைஸ். 100 லெவல் அடித்தா நான் உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன், ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி. ஏன்னா நான் ஆஃப்லைனில் கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணிட்டுருந்தேன் கைஸ். ஏன்னா லாஸ்ட் வீடியோ போடும்போது நான் வெறும் ஜஸ்ட்டு 23 லெவல்ஸ் தான் சம்திங் இருந்தேன். ஓகே, கொஞ்சம் நெட்டு லேக்லாம் வர இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும் கைஸ். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு தான் கைஸ் ஃபோனில் நம்ம விளாட்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம லேப்டாப் விளாட ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். ஏன்னா அதில் நான் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான் இருக்கேன். இன்னும் ஒரு 3-4-5 எபிசோடு வரும் கைஸ். ஒரு சண்டே வரைக்குமே ஃபோனில் தான் கைஸ் நான் மோஸ்ட்லி விளாடுவேன். அதுக்கப்புறம் தான் லேப்டாப்பில் மாறிடுவேன் கைஸ். அப்புறம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம 2 நாளில் 13 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். என்னடா வெறும் 13 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது, இதுக்கேண்ட இவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் எனக்கு இது அதிகம் கைஸ். அப்புறம் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம், அதுதான் யாருமே ஃபாலோ பண்ண இருக்கிறீங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க கைஸ். அது நம்ம ஐடி தான், தமிழ் கேமர்னு இருக்கும். எல்லோரும் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். கைஸ் அப்புறம் நேற்று ஒரு கமெண்ட்டு கைஸ், நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தப்பாக போட்டு நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கு நான் அப்புறம் அவங்கள பிளாக் கொடுத்துட்டேன் கைஸ். அவங்கள பிளாக் கொடுத்து அதை இன்ஸ்டாகிராமுக்கு இது பண்ணியிருக்கான், அந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை தூக்கிடுவேன்னாங்க. நம்ம அக்கௌண்ட்டை தூக்கிடுவேன், அவ்வளோதான் போச்சு. இப்போது நீ சாரி கேளு, இல்லைனா ஒரு அக்கௌண்ட்டை தூக்கிடுவேன்னு சொன்னாங்க. நம்ம சைலண்ட்டாக அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி விட்டோம். நேற்று ஒரு 8 o'clock தான் மெசேஜ் பண்ண. அவர் யாருன்னு தெரிஞ்சால் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டிங்கில் கவனம் செலுத்தலாம் கைஸ். ஆனாலும் ப்ளீஸ் இன்ஸ்டாவில் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி கைஸ், நான் போய் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கைஸ் நம்ம கொஸ்டின் எடுத்து வந்துட்டோம் கைஸ். உங்களுக்கு யாராச்சும் என் கூட விளையாடணுன்னு ஆசை இருந்தால் வேணால் என் அக்கௌண்ட்டை நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. யாருக்குமே இப்போதைக்கு என்னோடய அக்கௌண்ட் பேர் என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போடுறோம் கைஸ். ஒரு 50 seconds அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஷார்ட்ஸு.
கைஸ் அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் இருக்குது கைஸ். அதாவது என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் கைஸ். அவர் வந்து மேக்ஸ் லெவல் பிளேயரு. அவர் வந்து எனக்கு அதாவது மேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது 1609 லெவல் பிளேயர் கைஸ். அவர் வந்து அவரும் ஹெல்ப் பண்ணார். இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண அவர் தான் சொன்னார். அவர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஃப்ரூட் தராராம். நம்ம என்ன பேட் ஃப்ரூட் கொடுத்தாலும் அவர் ஒரு போர்ட்டல் ஃப்ரூட் தராராம். அதை வச்சு நம்ம பெரிய பெரிய ஃப்ரூட்லாம் எடுக்கலாம் கைஸ். பக்காவாக இருக்கும். எங்கடா இருக்கீங்க? அதனால் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரூட் கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கும் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துடக்கூடாது. அது நம்மளுக்கு வேறு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு டீசெண்டாக அட்லீஸ்ட் ஒரு ஃபீனிக்ஸ் ஃப்ரூட் ஒரு சவுண்ட் ஃப்ரூட் எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கணும். சரி கைஸ், நான் போய் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் கைஸ் நான் சொன்னதான். அதாவது அவருக்கு ஒரு ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஃபீனிக்ஸ் ஃப்ரூட் இல்லைனா சவுண்ட் ஃப்ரூட் கொடுக்கணும் கைஸ். நம்மளுக்கு அந்த 2 ஃப்ரூட்டுமே இருந்தால் நம்ம 2த்தையும் கொடுத்துடலாம். ஏன்னா அவருக்கும் பண்ண முடியாது. அது வேறு நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போர்ட்டல் ஃப்ரூட் எடுத்திருப்பாரோ. ஆகும். அதனால் நம்ம சொன்னதுனால ப்ரோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செகண்ட் போயிட்டு உங்களுக்கு நான் வரேன், நீங்கள் எனக்கு போர்ட்டல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் கைஸ். எனக்கு அவர் எப்படி தெரியும்னா இந்த பிளாக் ஃப்ரூட்டில் கனெக்ட் ஆனவர் தான் கைஸ். அவர் வந்து அப்போ பேர் வச்சுருந்தார் தமிழ் பையன்னு. அதனால் நான் ப்ரோ தமிழா ப்ரோன்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆமாம் ப்ரோன்னு சொன்னோடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் கைஸ். அவரும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருந்தாராம் கைஸ், எல்லோ தமிழ் கேமிங்னு. அந்த சேனலில் அப்புறம் ஒரு வாட்டி ஃபோனு தொலைஞ்சி அந்த சேனல் போயிடுச்சாங்க கைஸ். அதனால தான் இப்படி ஐடியாவே கொடுத்தாரு, நம்மளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிங்க ப்ரோ, நல்லா தான் இருக்கும், நீங்கள் வீடியோ போடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஃப்ரூட்லாம் தரேன் அப்படின்னு சொன்னார் கைஸ். இது எவ்வளோ நேரம் இந்த கொஸ்டின் போய்ட்டுருக்கு? கைஸ் நான் போய் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நம்ம இது வரைக்கும் 2xp கோடு போடாமல் தான் இப்போ வந்து நம்ம கிரெயின் பண்ணிருக்கோம். சரி கைஸ், இந்த கொஸ்டின்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவல் 90 வரைக்கும் வந்து உங்களை பார்க்குறேன். எல்லாம் உங்களுக்கும் கடுப்பாக இருக்கும்ல, அதனால தான் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு லெவல் 90 வந்தோடனே உங்களுக்கு அதாவது பேசுகிறேன் கைஸ். பாய். ஆனால் ஃபுல்லாக பாய் கிடையாது, நான் க்ரீன் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு தான் எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப நேரம் தான் ஆகிடுச்சு. நம்ம 2 பேர் அடித்தா நம்ம லெவல் 90 ஆகிடுவாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஐஸ்லாண்டா ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க கைஸ். அது பேர் தான் நான் தெரியல, இருங்க நான் உங்களுக்கு நம்ம 2 பேரையும் அடிச்சுட்டு பார்த்து சொல்கிறேன். அப்புறமா நம்மளுக்கு ஐஸ் பேர்டுன்னு ஒரு புது அட்டாக் அன்லாக் ஆகிருக்கு கைஸ். அதுக்கு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ஸ்டன் ஆக்குது, அவ்வளோதான். அவ்வளோதான். அது ஐஸ் மவுண்டெயினா, ஃப்ரோசன் வில்லேஜ். ஓகே கைஸ், நான் ஃப்ரோசன் வில்லேஜ் போயிட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி தான் கைஸ் நான் போகணும். அப்புறம் கைஸ் சாரி சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாருமே மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் முன்னாடி சொல்ல மறந்துடுறேன் கைஸ். அதனால் அந்த அளவுக்கு யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே பரவாயில்ல. சரி ஓகே கைஸ், நான் அந்த ஃப்ரோசன் வில்லேஜ் போய்ட்டு உங்களை நான் ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ரோசன் வில்லேஜ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கிரெயின் பண்ண போகிறது இல்லை கைஸ். அது இங்கே ஏதோ ஒரு குகைக்குள்ளே 3 பொருள் வாங்க சொல்லுவாங்க. இந்த குகை தான் நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், இதுதான். இங்கே கோல்டன் செஸ்ட் இருக்கு, எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட மணி $1,66 இருக்குது. நம்மள ஏதோ ஏர் ஜம்ப்னு இருக்குது, 10,000 தான். ஓகே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏதோ ஆரான் இருக்குது கைஸ், அது 25,000 தான், அதுவும் வாங்கிக்கலாம். ஏதோ நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் அப்னு இருக்கான், 1 லேக்கா. சரி பரவாயில்ல கைஸ், இப்போ நம்மக்கிட்ட மணி இருக்கிறதுனால நம்ம அதையும் வாங்கிடலாம். பாருங்க கைஸ், ஏதோ இதுவும் ஆறாவா கைஸ்? இந்த ஆறா என்ன பண்ண சொல்லுங்கள். என்ன ஏதோ ஃப்ளாஷ் ஜம்ப்னு ஏதோ ஏர் ஜம்ப்னு வாங்கணும், ஒன்றுமே தெரில கைஸ். இப்போ நம்ம அதிகமாக நேரம் அந்த மாதிரி ஏரில் பண்ணிட்டே இருக்கும்போது
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நேரம் வந்துருச்சு. டாடா பை, see you in the next video. Bye, take care.